இன்றைக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கார்ஸில் இந்த இன்ஸ்டன்ட் மைலேஜ் டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதனால் நம்ம ட்ரிப் மீட்டர் ஓடோமீட்டர் பார்க்குற அதே இடத்துல இந்த இன்ஸ்டன்ட் மைலேஜ் காட்டுற ஒரு கேஜும் ஓடிட்டு இருக்கும். இது என்னன்னா நீங்கள் ஃபுல்லாக த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு 12 வரைக்கும் 10 வரைக்கும் கூட கம்மியாகும், இல்லை ஃபுல்லாக த்ராட்டில் விட்டிங்கன்னா ஒரு 30 வரைக்கும் கூட அதிகமாகும். அது வேரி ஆகிட்டே இருக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே. இது மோர் ஆஃப் ஒரு மைலேஜ் காட்டுற சிஸ்டம் அப்படிங்கிறத தாண்டி லைவ் இன்ஜின் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொமெண்ட்டில் உங்கள் இன்ஜினுக்குள்ள எவ்வளோ ஃபியூல் ஃபீட் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் இன்ஜின் எவ்வளோ லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இந்த கேஜை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ இந்த கேஜை கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் த்ராட்டில் வேரி பண்ணி நீங்கள் வண்டியை ஓட்டுறது மூலமாக என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் உங்கள் மைலேஜ் ஆவரேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஹார்ட் எக்ஸலரேட் பண்ண மாட்டீங்க அதை பார்த்து. இன்னொரு விஷயம் என்ன, உங்கள் இன்ஜினோட லைஃப்மே ப்ரொலாங் ஆகும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணிட மாட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி த்ராட்டில் மைல்டாக ப்ரெஸ் பண்ணியே ஓட்டுறப்போ. இது காரில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு கம்ஃபர்ட்டான ரைடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக அக்ஸலரேட் பண்ணிட மாட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணி மைல்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க.